கைஸ் வெல்கம் பேக் டு ஃப்ளாக்ஸ் தமிழ். ஆங்க தர்ஷனெலாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு ஒரு வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சபரிமலைக்கு புல்மேட்டு வழியாக போகிறோம். ஸோ அந்த வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க போகலாம். நம்ம புல்மேட்டு வழியாக போகிறதுக்கு நம்ம சத்திரம் வரணும் ஃபஸ்ட்டு. ஸோ சத்திரத்தில் தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஹோட்டலு விஎல் இருக்கும். ஸோ நம்ம இங்கே வந்துட்டு சாப்பிட்றவங்க இல்லாட்டி ரெஸ்ட் எடுக்கலாம் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இங்கே வண்டி பார்க்கிங்லாம் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அந்த லாஸ்ட் வரைக்குமே இருக்கும். ஸோ நீங்கள் இந்த வழியாக நடந்து போய் அங்கே டோக்கன் எடுத்துக்கலாம். வேணும்னா நம்ம ஸ்பாட் புக்கிங் இங்கே இருக்குது. ஸோ இங்கே கூட்டம் பாருங்கள் ஸ்பாட் புக்கிங்க்கு. சத்திரம் முருகன் கோயில் இருக்கும் பாருங்கள். ஸோ இங்கேருந்து நம்ம போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு செக்கிங் இருக்குது. ஸோ செக் பண்ணி விட்டுட்டு அப்புறம் நீங்கள் செக் பண்ணி தான் விடுவாங்க இந்த இடத்துல. ஸோ ரூட் பாருங்கள் இப்படி தான் இருக்கும். ஸோ நான் ஒவ்வொரு இடத்துல போகும்போதும் நான் போகிற கொஞ்சமாக எடுத்து உங்களுக்கு ஷார்ட் காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா 16 கிலோமீட்டர் வருது புல்மேட்டு பாதை. ஸோ வாங்க உங்களுக்கு போயிட்டே காட்டுறேன். ஸோ இதெல்லாம் இப்படி தான் யூஸ் போகணும். உங்களுக்கு மேலே போய் அதை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி போவாங்க. ஸோ கீழே இப்படி தான் இருக்கும். இப்படி ஏறுது பாருங்கள் மேலே. ஸோ அங்கே ஏறிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்படி தான் இருக்கும். இங்கே இல்லை ஏறி வரக்காக கயிறு போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லாம் சரியா? ஸோ இதான் கைஸ் ரூட்டு இப்படி போயிட்டுருக்கு. ஸோ கைஸ் நம்ம கிட்டத்தட்ட டாப் கிட்ட வந்துட்டோம். ஸோ சபரிமலைக்கு போகிறதுக்கு மொத்தம் 3 பாதை இருக்குது. என்னென்னா புல்மேடு அது வந்துட்டு 16 கிலோமீட்டர் நம்ம போயிட்டுருக்குறது. அப்புறம் வந்துட்டு பம்பா வந்து 4 கிலோமீட்டர், பெருபலி வந்துட்டு 46 கிலோமீட்டர். ஸோ இது வழியெல்லாம் நம்ம மேலே போகலாம். நம்ம பக்கம் வந்துட்டோம். நான் 9th இல்லாட்டி 10th டைம் வந்துட்டுருக்கேன். நீங்கள் எத்தனை டைம் வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ கைஸ் நம்ம இங்கே டாப் வந்தாச்சு. ஸோ இதான் பாதையில் இப்படி தான் இருக்கும். கீழே வந்து செக்கிங் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக். அதில் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் பிளாஸ்டிக்கில் தான் பொருள் வந்து அதை வாங்கி வச்சுட்டு மற்றதை மட்டும் கொடுத்துருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ഞാൻ വന്ന് പെരിയ സബ്സ്ക്രൈബറിനോട് പെരിയ ഫാൻ. ഇവിടെ വെള്ളം ഉണ്ടല്ലോ അല്ലേ? இடம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது பாருங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மேலே டாப் வந்து இந்த தான். ஸோ இது என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி வலிக்கும் இந்த இடம்லாம். ஸோ இங்கே மட்டும் நீங்கள் பார்த்து வந்துக்கோங்க. மேலே இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி வலிக்கிட்டு வரும், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இடமெல்லாம் எப்படி தான் போகலாம் பார்த்துக்கோங்க. இங்கே செக் பாயிண்ட் இருக்குது. ஸோ புல்மேட்டில் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 மணி வரைக்கும் தான் விடுவாங்க. ஸோ 1 மணிக்கு முன்னாடி நீங்கள் வந்து இங்கே ரெடி பண்ணி போய்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே ஒரு இடத்துக்கு வந்தீங்கன்னா வாட்டர்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்க. இது மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. அங்கே தண்ணி இருக்குது. ஜீப் போன பாதை தான் இது. இங்கே எல்லாம் ஜீப் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸோட ஜீப்பெல்லாம் போயிட்டுருக்கோம். இந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும். யானை சாணியெல்லாம் நிறையா இருக்குது. ஸ்கூலு ஜீப் போயிருக்கு பாருங்கள். இந்த இடமெல்லாம் பாருங்களேன். சர்வீஸ் ரூட் பாருங்கள். சுரேஷ் அங்கெல்லாம் பாருங்கள் அங்கே போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த இடத்துல எல்லாம் அவங்களுக்கிட்டே தெரியும். இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர வியூவாக இருக்கும் பாருங்கள். ஸோ நீங்கள் இந்த இடம் பார்த்தீங்கன்னா நல்ல வியூ எல்லாம் இயற்கையை ரசிச்சுட்டு போனோம்னா இந்த இடம் பெஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா யானை தெரியும். லாஸ்ட்டில் தூரத்தில் அங்கேயும் அந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யானை தெரியும். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே லாஸ்ட்டில் நான் இந்த செல்லை வச்சு அங்கே காட்டிகிட்ருக்கேன். கரெக்டாக அந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கேயே அதே மாதிரி தான் இருக்குது.
தெரியுதா உங்களுக்கு? ஸோ பாருங்கள், போன டைமும் நம்ம இதே மாதிரி யானையை பார்த்தோம். ஸோ இந்த டைமும் பார்த்துருக்கோம். சினி போகிற ரூட்டில் இப்படி தான் இருக்கும். ஸோ அங்கே ஒரு ஜீப் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஆம்புலன்ஸ் ரூட்டெல்லாம் பயங்கரமாக இருக்குது. அந்த இடத்துக்கு போனோம். நம்ம இப்போ இங்கே இருக்கோம். ஸோ அங்கேருந்து அப்படியே போகணும் நமக்கு. அங்கே ஒரு டவர் தெரியுது. இப்போ நம்ம அங்கே தான் போவோம். ஸோ நான் உங்களுக்கு அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். வந்துட்டோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு தண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நமக்கு இன்னும் 7.5 கிலோமீட்டர் போனால் சபரிமலை வந்துடும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ அங்கே கண்டினியூ பண்ணி போயிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி இடத்துல அங்கே தூரத்தில் ஒரு இது இருக்குல்ல, அங்கே இல்லாட்டி இந்த இடத்துக்கிட்ட நம்ம போயிட்டுருப்போம். இங்கே பாருங்கள். ஸோ அங்கே நம்ம போனோம். ஸோ இந்த ரோட்டில் இப்படி தான் கேஸ் போவோம். ஜீப் போயிருக்கு பாருங்கள், இந்த இடத்துல லைட்டாக தெரியும். இங்கே இந்த மாதிரி போகலாம். இன்னும் அங்கே போனோம். இந்த ரூட்டில் இங்கே வந்துட்டு அனிமல்ஸுக்கு வாட்டர் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த இடத்துக்கிட்ட எல்லோரும் கூட்டமாக இருக்காங்க. இங்கே நம்ம போனது. இங்கே பார்த்தீங்கன்னா யானைக்கு தண்ணி குடிக்கிறதுக்கெல்லாம் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கூட்டம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கீழே செக் பண்ண மாதிரியே மேலேயும் செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாம் 5 பேர் இல்லாட்டி இத்தனை பேர், இந்த 10 பேர் வந்திருக்கீங்களா, 10 பேர் எல்லாம் கரெக்டாக வந்திருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கிறதுக்காக இந்த கியூ. எத்தனை பேர் இருக்காங்க பாருங்கள். இது லாஸ்ட் வரைக்கும் நிற்கிது. ஸோ நமக்கு இன்னும் 6 கிலோமீட்டர் தான் இருக்குது சபரிமலைக்கு. இங்கே நமக்கு கஞ்சி குடிக்கிற இடம் வேணால் கஞ்சி சாப்பிட்டுருக்காங்க. ஸோ இங்கே நிறைய பஸ் இருக்குது. போலீஸ்காரங்களாம் இங்கே பஸ் நிற்கிது பாருங்கள். இது வந்துட்டு கஞ்சி குடிக்கிறோம். இங்கே வந்து செக் பண்ணி எடுப்பாங்க. இந்த ஷெட்டுக்கிட்ட எல்லாம் கரெக்டாக வந்துட்டாங்க செக் பண்ணுறது. இடம்லாம் இருக்குது. ஸோ நமக்கு இந்த வழியாக போய்க்கலாம். நமக்கு அங்கே செக் பண்ணி முடிச்சு இங்கே சாப்பிட்றாம சாப்பிட்டுக்கலாம். அது முடிச்சோன்னா நாங்கள் போய்க்கலாம். ரோட்டெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அது பக்கம் வந்துட்டோம். இனி நம்ம அந்த வழியாக போனோம். இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்லி நம்ம அங்கே போய் பார்க்கலாம் வாங்க. நமக்கு இன்னும் 5 கிலோமீட்டர் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அங்கே போகலாம். அங்கே ஒரு ஜீப் இருக்கும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம இந்த வழியாக தான் போகணும். வாங்க போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கும். ஸோ நமக்கு பொறுமையாக போயிட்டு பார்க்கலாம். வியூ எல்லாம் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுங்க. ஸோ வாங்க. ஸோ இங்கே கொஞ்சம் சாமியை பார்த்துருக்குறாங்க. ஸோ நம்ம அப்படியே போகலாம் வாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு பாதையில் இப்படி தான் இருக்கும். ஸோ பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள் வியூ எப்படி இருக்கு. ஸோ நான் பொறுமையாக எடுக்க முடிஞ்சதெல்லாம் எடுக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி போய் அங்கே நம்ம இறங்கணும் அந்த இடத்துக்கு. ஸோ அங்கே போயிட்டு நான் கிட்டத்தட்ட கண்டினியூ பண்ணுறேன். ரூட்டில் எப்படி தான் இருக்கும் பாருங்கள். ஸோ அங்கே தூரத்தில் நமக்கு சன்னிதானம் தெரியுது பாருங்கள். ஸோ நான் கிட்ட போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அங்கே தெரியுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ரூட் போய் நமக்கு அங்கே போகணும். ஸோ ரூட்டில் அப்படியே இருக்குது பாருங்கள். ஸோ லாஸ்ட் இயருக்கு இந்த இயர் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஸோ பார்த்து வாங்க நீங்கள் வர மாதிரி இருந்தால். ஸோ புல்மேடை பொறுத்தளவுக்கு எப்படின்னா, நமக்கு அட்வென்ச்சர்ஸாக இருக்கணும், ஆனால் நல்லா சுற்றி பார்க்குறதுக்கு நல்லா போகிறதுக்குள்ள ஜாலியாக இருக்கணும்னா
நம்ம புல்மேடு எடுக்கலாம். இறக்கம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. நான் அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் இங்கே இப்படி தான். ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கோம். நான் அங்கே கீழே போயிட்டு எடுக்கிறேன். ஓகே, இந்த வழியாக தான் போனோம். கீழே போயிட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். சுரேஷ் இதுக்கப்புறம் இப்படி இந்த மாதிரி தான் போவாங்க. அந்த லாஸ்ட்டு போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறது வரைக்கும் ரூட்டுக்குள்ளே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மரமெல்லாம் இதாக இருக்குது பாருங்கள். சுரேஷ் நான் உங்களுக்கு அந்த கீழே அந்த இடத்துக்கு போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். நாங்கள் பாருங்கள், ஸோ இது இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் தாண்டினோம்னா நமக்கு அங்கே ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸரோட இருக்குது. நாங்கள் போய் அங்கே போய் என்னென்னு பார்ப்போம். இங்கே நமக்கு தண்ணி இருக்குது. இங்கே அந்த வழியாக தான் போகணும். ஸோ அங்கே போகலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது இப்படி தான் இருக்கும். நாங்கள் போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். மெஷர்மெண்ட் டேப் இருக்கு. இந்த சைக்கிள் ஓட்டுற மாதிரி சின்ன சைக்கிள் ஓட்டுற மாதிரி. ஆமாம்மா, அது ஓடிட்டு நல்லா ஓடலேட்டு ரெடி. அதான் 7 கிலோமீட்டர்லேருந்து 5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வந்து பாருங்க. பழைய புல்மேன் நினைச்சு தான் தம்பி சமீ வந்தேன். பிச்சுடா இருக்கு. ஒரு கிலோமீட்டருக்குமா ப்ரோ? ஓ
ஸோ இந்த ரூட்டில் தான் நம்ம வந்தோம். இன்னும் பயங்கரமாக இருந்தது. ஸோ அதெல்லாம் எடுக்க முடியல. ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ வாங்க நம்ம இந்த இறங்கி வந்தோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செக்கிங்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாக கூட்டமாக இருக்கும். இப்போ 2 பேர் போட்டுണ്ട് ஒரு வழியாக சபரிமலைக்கு வந்துட்டோம். ஸோ நாங்கள் 11 மணி காலையில் சத்திரத்துலேருந்து கிளம்பணும், ஏற ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட 5:25 ஆச்சு. ஸோ இப்போ தான் நாங்கள் வந்துட்டு இங்கே ரீச்சே ஆகிறோம். ஸோ வாங்க கண்டினியூ பண்ணி வீடியோ போகிறேன். மாலியன்பூர் அம்மன் கோயில். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருந்து டோக்கன் வாங்கிட்டாங்க அன்னதான கவுண்டரில். ஃபுல்லாக அரவணை பாயாசம். ஸோ இப்போ நமக்கு ஃபுட்டு கொடுப்பாங்க பாருங்கள். புல்மேட்டோட டவர் தெரியுது பாருங்கள். அங்கே கரெக்டாக அங்கேயும் தெரியுது. அந்த வழியாக தான் நம்ம வந்தோம். ஸோ இங்கே நிறையா ட்ரோலி இருக்கும் வழக்கம் போல். ஸோ நம்ம எப்படி சத்திரம் எப்படி மறுபடியும் போகிறது அப்படின்னு சொல்லி காட்டுறேன். இங்கே வந்த வழியாகவும் போகலாம், இல்லாட்டி ஈஸியாக போனோம்னா நம்ம பம்பா போய் அது வழியாக போகலாம். பம்பா போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். பம்பா வந்தாச்சு. பம்பா ரிவர். நம்ம இப்போ எப்படி திரும்ப சத்திரம் போகிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம வந்து பம்பா பஸ் ஸ்டாண்டு கூட வாங்க போகிறோம். பம்பா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வண்டிக்குடியாக இருக்க பஸ் எடுத்திங்கன்னா அங்கே கொண்டு போய் விட்டுருவாங்க. அங்கேருந்து நான் கண்டினியூ பண்ணுவேன். இங்கே வந்தீங்கன்னா இங்கே நிறைய ஜீப்பு இல்லாட்டி ஆட்டோ கிடைக்கும். அதில் இருந்தீங்க சத்திரம் போய்க்கலாம். ஸோ வாட்சிங் இந்த வீடியோ கேஸ். இந்த வீடியோ பிடிச்சவங்க மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு எப்படி சத்திரத்துலேருந்து புல்மேட்டிலேருந்து நம்ம சபரிமலை போகலாம், அப்புறம் சபரிமலையிலேருந்து எப்படி திரும்ப புல்மேட்டுக்கு வரலான்ற மாதிரி பார்த்துருப்போம். இன்னும் உங்களுக்கு இந்த வீடியோ புரியலன்னா ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் 1 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அதனோட லிங்க் வந்து நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் என் தம்பியோட சேனல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதனோட லிங்க்கையும் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன், செகண்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சவங்க மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.